ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி 1/2 kg சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 கப்பு ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து ரைஸில் இருக்க ஸ்டார்ச் போகிற வரை 3 தடவை வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 kg சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர், 1/2 லெமன் ஜூஸ், பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பண்ணது 1 ஸ்பூன், சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எதுக்காக சிக்கனில் மசாலா பொடி மிக்ஸ் பண்ணி வைக்கிறோன்னா, சிக்கன் பீஸில் உப்பு மசாலா பொடி ஏறி டேஸ்ட்டாக வர்றதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியவும் 4 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாகவும் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோடனே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் இங்கே 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஆனால் நான் இப்போ 2.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 1/2 கப்பு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம சிக்கன் மேரினேஷன் டைமில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி நல்லா வடிகட்டிட்டு இப்போ சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், பிரியாணியில் ஊற்றின தண்ணி எல்லாம் வற்றி மூட்டை மூட்டையாக வந்திருக்கு. இது தம் போடுறதுக்கு சரியான ஸ்டேஜு. இந்த டைமில் நம்ம ஒரு தோசைக்கல்லை வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸு ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடியில் இருக்க ரைஸ் மேலே வர மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் இப்போ மூடி போட்டு ஒரு வெயிட் வச்சுட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் போட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்படி உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்குன்னு வீடே கம கமன்னு மணக்குதுங்க. நம்ம பிரியாணியும் ஓப்பன் பண்ணவும் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி அடி பிடிக்காமல் வந்திருக்குன்னு. நீங்களும் நான் சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது என் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.